பொறுத்திருந்து பாருங்கள் எவ்வளவு பேர் வருவார் என்பது அப்போதுதான் தெரியும். இணைவதற்கே காரணம் 2 தான். மாற்றுக் கட்சியிலிருந்து வருவர்கள் நல்லாட்சி தமிழகத்தை நடத்தக்கூடிய நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி எல்லோரும் அரவணைப்பார், நல்லாட்சி நடத்துவார், அவர் பின்னாலே நாம் அணிவகுப்போம் என்று அரசியல் கட்சியில் வருகிறது. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய கொள்கைகள் தவறான கொள்கைகள் ஏற்பட்டதன் விளைவுதான் இன்று அதிலிருந்து பல பேர் இங்கே வருகிறார். ஒன்று, நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்கிற போது ஆளுநர் கொஞ்சம் ஒரு 2-3 நாட்கள் நீங்கள் 118 பேர்கள் வேண்டும் என்று சொன்ன உடனேயே அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்து அதிமுகவில் முதலமைச்சராக வரலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சியை மேற்கொண்டது உண்மை, உலகம் தெரிந்த ஒன்று. அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் பாண்டிச்சேரியை தங்கியிருக்கிற போது நான் முதலமைச்சராக போகிறோம் என்று சொன்ன 47 பேர் எப்படி முதலமைச்சராக இருந்தது. ஆக ஒரு சதி திட்டம் நடைபெற்றது. அம்மாவை சிறையில் அடைத்தவர்கள், அம்மா 21 நாட்கள் அங்கே சிறைச்சாலையில் இருந்தவர்கள், புரட்சித் தலைவருக்கும் பல்வேறு இடர்பாடுகளை உருவாக்கியவர்கள். இந்த இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக எதிர்க்கிற இயக்கமாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர இவர் பொறுத்தவரையும் எதிர்க்கட்சியாக இருக்கிற போதே அங்கே ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டார் என்பது எங்களுக்கு தெரியும். இப்போது அது வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது. ஆகவே அதன் விளைவாகத்தான் அதில் இருக்கின்றவர்கள் இயக்கத்தை காக்க மாட்டார், இயக்கத்தை காக்கின்ற சக்தி அவரிடத்தில் இல்லை, தன்னுடைய பதவியை காத்துக்கொள்வதும் தனக்கு பதவி வேண்டும் என்றால் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்ற நிலையில் இருக்கிறார் என்ற நோக்கத்தோடு தான் எல்லோரும் அங்கே இருந்து பெரும்பாலான இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் பல பேர் வருவார். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் வெற்றி தளபதி அவர்கள் நாள்தோறும் தொடர்ந்து ஒவ்வொரு துறை வாரியாக ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆளுநர் உரைக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட வனத்துறை அலுவலர் அனைத்து கூட்டங்களும் முடிந்ததற்கு பிறகு இன்று நாள்தோறும் ஒவ்வொரு துறை வாரியாக ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். துறைக்காக என்னென்ன நிதிகளை ஒதுக்க வேண்டும், ஒவ்வொரு துறையிலும் இருக்கின்ற நிலைகளை மனதிலே கொண்டு அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்காக ஆய்வுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் வரையறுக்கப்படுகிற ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கு ஏற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடை பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்க இருக்கிறார். அப்படி வருகிற போது அதற்கு பிறகுதான் இதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து அந்த பணிகளை மேற்கொள்ள இயலும். ஆகவே அந்த பணிகளை பொறுத்தவரையிலும் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அன்றைக்கு அவரோடு பேசுகிற போது அந்த பணிகளுக்கு வேண்டிய என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பணிகளை துறையின் சார்பாக அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி அரசு துறை அலுவலகங்களிலும் அரசு அலுவலகம் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு எதன் காரணம் இல்லை, பொதுவாக தவறுகள் எங்கும் நடந்துவிடக்கூடாது என்கிற முறையில் இந்த அரசின் மீது களங்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற முறையிலும் இந்த அரசு எடுத்திருக்கிற கொள்கை முடிவிலிருந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடாது என்ற முறையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. கேரளாவுக்கு அந்த கனிம வளங்கள் அந்த உரமாக வந்து கருத்தில் படுற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த சோதனை சாவடிகளை வந்து இன்னும் துரிதப்படுத்தணும். இல்லை, பொதுவாக கேரள மாநிலத்துக்கு ஒரே வழியில தான் இன்றைக்கு கனிமங்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. 2 மாவட்டங்கள் முதலில் எடுத்துச் சென்ற நிலை மாறி கன்னியாகுமரி மக்கள் போராட்டம், அதேபோல
கன்னியாகுமரியிலே சாலைகள் குறுகலாக இருப்பது, 4 வழிச்சாலைகள் இன்னும் 6 மாத காலத்திற்கு அமைக்க முடியாத சூழ்நிலை, விரைந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பத்மநாபபுரம் வழியாகத்தான் அங்கே செல்ல வேண்டும். அதை மாற்றி இங்கே தென்காசி வழியாக சென்று கொண்டிருந்த நிலையை மாற்றுவதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. கனிமப் பொருட்களை தற்காலிகமாக கேரள மாநிலத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடாது என்று அரசு அதற்கான உத்தரவை வழங்கியிருக்கிறது. விவசாயி பயன்படுத்தக்கூடிய யூரியா தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு அவங்க மேல கடுமையான நடவடிக்கை விவசாயி கோரிக்கை. உரத்தை பொறுத்தவரையும் தட்டுப்பாடு வருகிற போது இதுபோன்ற நிலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கக்கூடாது என்ற முறையிலே தான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகள் உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. மேகதாது அணை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. இன்னைக்கு அவர் பேசும்போது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டம் அரசு கூட்டுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்காரு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதே குரலைத்தான் சட்டமன்றத்திலே அனைத்து கட்சியும் இந்த குரலை எழுப்பியிருக்கிறார்கள். அது முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள். அதே மாதிரி மேகதாதுல அணை கட்டப்பட்டுச்சுன்னா 1 லட்சம் வீரப்பங்களை உருவாக்குவோம் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. பொதுவாக தொடர்ந்து மேகதாது அணையை பொறுத்தவரையிலும் உரிய நடவடிக்கை நாம் மேற்கொண்டு வருகிறோம். காவிரியின் டிரிபியூனல் என்பது இன்னும் உபரி நீர் வருவதுதான் நம்மளுக்கு வந்து கொண்டிருக்கிறதே தவிர, நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கிற நீர் குறிப்பிட்ட காலத்தில் வருவதில்லை. இந்த மாதமே இவ்வளவு டிஎன்சி தண்ணீர் விட வேண்டும் என்று நம்முடைய காவிரி டிரிபியூனல் ஆணையம் நீர்வளத்துறையின் மூலமாக என்னென்ன நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்களோ அந்த நடவடிக்கை அனைத்தும் செயல்படுத்த இயலவில்லை. இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உபரி நீர் வருகிற போது அணை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற முறையில் அவர் தண்ணீரை திறந்து விடுகிறார்களே தவிர, நமக்கு தேவையான நீரை மாதந்தோறும் வழங்குவதை இன்று வரையிலும் அது தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. வீரப்பன்களை உருவாக்குவோம்னு சொல்ற வார்த்தை எப்படி பாக்குறீங்க? அது சரியான பொதுவாக ஒவ்வொரு இயக்கத்திலும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்வதற்கு பதில் சொல்ல இயலாது. நாம் சட்ட ரீதியாகத்தான் சந்தித்தாக வேண்டும். ஒரு மாநிலத்திற்கு மாநிலம் நாம் அதுபோன்ற கருத்துக்கள் சொல்வது சால பொருத்தமாக இருக்காது. ஏனென்று சொன்னால் அதுபோன்ற கருத்துக்கள் சொல்கிற போது அந்த மாநிலத்தில் இருக்கின்றவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதேபோல கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் இந்த பகுதியிலும் இருக்கிறார்கள். கர்நாடகத்திலே ஒரு பிரச்சனை வருகிற போது அம்மா அவர்கள் ஆட்சி கட்டில் இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற கர்நாடக மண்ணிலே இருக்கின்றவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் தமிழர்கள் அங்கே தாக்கப்படுகிற போது மத்திய அரசு உதவியோடு நம்முடைய காவல்துறையும் அதற்கான உதவிகளை பார்டர் என்று சொல்வார்களே அதில் சென்று பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. அந்த நிலை இந்த மண்ணில் இந்தியாவில் வந்துவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஏனென்று சொன்னால் 2 கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம்முடைய இலங்கையில் நடைபெறுகிற போது ராஜபக்சே அவர்களை பொருளாதார நிலையில் அந்த மாநிலத்தில் ஏற்பட்ட போராட்டம் என்பது 5 லட்சம் பேர் அவருடைய இருக்கின்ற இடத்திற்கு சென்றார்கள். எல்லாமே அனுபவித்தார்கள். அவர் பெட்டை பார்த்தாங்க, நீச்சல் குளத்தில் பார்த்தாங்க, சமையல் அறையை போனாங்க. ஒரு பொருளை கூட சேதம் செய்யவில்லை, ஒரு கண்ணாடி கூட உடைக்கப்படவில்லை. ஆனால் அண்டை நாடுகளாக இருக்கிற இதுபோன்ற நிலையும் இருந்திருக்கிறது. ஆனால் வங்காள தேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியும் இருக்கிறது. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, நாம் இருக்கின்ற பொருளை சேதப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய பொருளாதார வளர்ச்சி ஒன்றுமே தவிர வேறொன்றும் இருக்காது. அதே மாதிரி கிழவரப்பள்ளி அணையை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய அந்த தொழிற்சாலை கழிவுகள், மற்ற சாக்கடை கழிவுகள்னால அணையில முழுமையா சாக்கடை தண்ணி தான் வருது. அங்க இருக்கிற நீர்வளம் கெட்டு போச்சு, விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த பகுதியில் சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டு கூட இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் மீன்கள்லாம் இறந்திருக்கிற என்று குற்றச்சாட்டுகள் வந்தவுடன் மீன்வளத்துறை அமைச்சர், மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் விரைந்து சென்று அந்த பணிகளை
ஆய்வு செய்திருக்கிறார்கள் துறையின் சார்பாக. இது போன்ற நிலைகளை எப்படி தடுக்கப்பட வேண்டும் என்பதை அரசு கண்காணித்து வருகிறது. குறிப்பாக நம்முடைய கர்நாடக மாநிலத்துடைய தலைநகராக இருக்கிற பெங்களூரிலே கூட அந்த கழிவுநீர் சாக்கடைகள் இந்த ஆற்றிலே கலப்பதை தடுக்கப்பட வேண்டும் என்று அரசு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா சார்? தமிழகத்துல நிறைய கட்சிகள் வந்து தாவேக்காவுக்கு வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. கோவையில தாவேக்கால அதிமுக நிலை எப்படி இருக்கு சார்? அது நிறைய இணைகிறாங்களா? இணைவாங்க? பொறுத்திருந்து பாருங்கள், எவ்வளவு பேர் வருவார் என்பது அப்போதுதான் தெரியும். இணைவதற்கே காரணம் இரண்டு தான். மாற்றுக் கட்சியிலிருந்து வருவர்கள் நல்லாட்சி தமிழகத்தில் நடத்தக்கூடிய நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி எல்லோரும் அரவணைப்பார், நல்லாட்சி நடத்துவார், அவர் பின்னாலே நாம் அணிவகுப்போம் என்று அரசியல் கட்சிகள் வருகிறது. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய கொள்கைகள் தவறான கொள்கைகள் ஏற்பட்டதன் விளைவுதான் இன்று அதிலிருந்து பல பேர் இங்கே வருகிறார். ஒன்று, நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்கிற போது ஆளுநர் கொஞ்சம் ஒரு 2-3 நாட்கள் நீங்கள் 118 பேர்கள் வேண்டும் என்று சொன்ன உடனேயே அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்து அதிமுகவில் முதலமைச்சராக வரலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சியை மேற்கொண்டது உண்மை, உலகம் தெரிந்த ஒன்று. அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் பாண்டிச்சேரியை தங்கியிருக்கிற போது நான் முதலமைச்சராக போகிறோம் சொன்ன 47 பேர் எப்படி முதலமைச்சராகிறது? ஆகவே ஒரு சதி திட்டம் நடைபெற்றது. அம்மாவை சிறையில் அடைத்தவர்கள், அம்மா 21 நாட்கள் அங்கே சிறைச்சாலையில் இருந்தவர்கள், புரட்சித் தலைவருக்கும் பல்வேறு இடர்பாடுகளை உருவாக்கியவர்கள். இந்த இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக எதிர்க்கிற இயக்கமாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர இவர் பொறுத்தவரை எதிர்க்கட்சியாக இருக்கிற போதே அங்கே ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டார் என்பது எங்களுக்கு தெரியும். இப்போது அது வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது. ஆகவே அதன் விளைவாகத்தான் அதில் இருக்கின்றவர்கள் இயக்கத்தை காக்க மாட்டார், இயக்கத்தை காக்கின்ற சக்தி அவரிடத்தில் இல்லை, தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ளவும் தனக்கு பதவி வேண்டும் என்றால் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்ற நிலையில் இருக்கிறார் என்ற நோக்கத்தோடு தான் எல்லோரும் அங்கே இருந்து பெரும்பாலான இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் பல பேர் வருவார். அதே மாதிரி